புத்தாண்டு செய்தி நாம் ஆரம்பித்த பொழுது ஒரு மிக முக்கியமான காரியம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். இது வழிந்தோடும் ஆண்டு, நிரம்பி வழியும் ஆண்டு என்று தேவன் நமக்கு தெளிவாக போதித்தார். அந்த காரியத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ வழிந்தோடுதலில் வாழ்வது எப்படி என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் வழிந்தோடுதலின் தேவனாய் இருக்கிறார், நிரம்பி வழியும் தேவனாய் இருக்கிறார். எனவேதான் நாம் தைரியமாய் தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று நாம் கேட்கலாம். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அதை சொன்னபடினால் நாம் நிச்சயமாய், முழு நிச்சயமாய் அதை நம்பி நாம் செயல்பட முடியும். அநேகருடைய சாட்சி, பல பேர் என்னை சந்தித்த பொழுது அவர்கள் சொல்கிறார், ஏற்கனவே நீங்க சொன்னவனமாக நாங்கள் வழிந்தோடுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். பல பேர் நின்று சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் வார்த்தை பொய்யாக முடியாதுங்க. இது ஒரு மனிதனுடைய கணிப்பல்ல. ஒரு புத்தாண்டு செய்தி கொண்டு வருவதோ, அல்லது ஒவ்வொரு வாரம் போதிக்கிறது ஏதோ நாம் விருப்பப்பட்டு இது சுவாரஸ்யமா இருக்கும், இது அவ்வளோ டீப்பா இருக்காது, எனவே நாம் தேர்ந்தெடுக்கிற செய்திகள் அல்ல. ஆவியானவர் கொடுக்கிற செய்திகள். ஆவியானவர் வெளிப்படுத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஏவுகின்ற செய்திகள். இது ரேமா வார்த்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்கள் அனைவருக்கும் இது தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தையில் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? வெளிப்பாடு, தேவனுடைய பேசப்பட்ட வார்த்தை. அதுதான் செவ்வாய்க்கிழமையில் நாம் படித்தோம். தேவன் நமக்கு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, உங்களுடைய மகன் மகள் பற்றி பேச அதல்ல. உங்களுடைய முழு வாழ்க்கை பற்றி அவர் வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் தீர்க்க தரிசனம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? தீர்க்க தரிசிக்கிட்ட போய் அவர் ஏதாவது ஒரு இறைவாக்கு சொல்வார், அதுதான் தீர்க்க தரிசனம். முழு வேதம் தீர்க்க தரிசனம். அப்போ ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு வார்த்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து தீர்க்க தரிசனம். ஆமென். ஸோ அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் என்ன செய்யணும்? அந்த தரிசனத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். வழிந்தோடுதலை நீங்கள் வாழ விரும்பினால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வெளிப்பாடு, வார்த்தை, தரிசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? சத்தத்தை கேட்க வேண்டும். அதுதான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தத்தை கேட்கும் போது நமக்கு என்ன உண்டாகிறது? விசுவாசம் உண்டாகிறது. ஸோ எலியாவை போல நாம் நம்முடைய ஆவியில் ஒரு சத்தத்தை கேட்க வேண்டும். என்ன சத்தம்? தேவனுடைய வார்த்தையின் சத்தம். ஆமென். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று எலியா ஆகாபை நோக்கி சொன்னார். எங்கே கேட்கப்படுகிறது? இலரங்கமா கேட்டது இல்ல. ஏன்னா சூழ்நிலை மாறல. ஆனால் அவருடைய ஆவியில் தேவன் பேசினதை அவன் கேட்டான். ஒவ்வொரு தேவ பிள்ளை பிதாவானவர் பேசும்போது அதை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். தேவன் ஒவ்வொரு முறை பேசும்போது அதை உங்களால் கேட்க முடியும். அதை கேட்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதற்கு செவியுள்ளவர்களாக மாற வேண்டும். அப்போ நம்முடைய விழிப்புணர்வு, நம்முடைய கேட்கும் திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிதாவினுடைய சத்தத்தை கேட்க நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது அரும் பெரும் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். மேற்கொண்டு நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18:43 எலியாவை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் எப்படி சத்தத்தை கேட்டான் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் கீழாக சில காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18:43 தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். கவனிக்க வேண்டும். எலியா தரையிலே பணிந்து தன் முகத்தை தன் முழங்கால் பட குனிந்து. என்ன செய்தாருங்க? குனிந்து அவனுடைய வேலைக்காரனை நோக்கி, நீ சமுத்திரமுகமாய் போய் போய் பார். பார் என்றார். அவனும் போய் பார்க்கிறான், ஒன்றுமில்லை என்று சொன்னான். நீங்கள் எதிர்பார்த்த விளைவுகள், நீங்கள் எதிர்பார்த்த விளைவுகள், நீங்கள் முற்போக்காய் எதிர்பார்க்கின்ற முற்போக்கான விளைவுகள், நீங்கள் அதை எதிர்பார்க்கும் போது ஒரு பிற்போக்கான பதிலை பெறும்போது என்ன செய்வீர்கள்? முற்போக்கான விளைவுகள் எதிர்பார்த்து
ஆனால் பிற்போக்கான ஒரு பதில் பெறும்போது என்ன செய்வீர்கள்? ம்? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எலியா என்ன சொன்னான்? நீ சமுத்திர முகமாய் போய் பார் என்றார். அவரும் போய் பார்த்து வந்து என்ன சொன்னார்? ஒன்றுமில்ல. அது உண்மை. அவன் வந்து மிகுதிப்படுத்தி சொல்ல. அவன் பொய் சொல்ல. அவன் சொன்னது ஒன்றுமில்ல. அதற்கு எலியா 7 தரம் நீ இன்னும் போய் பார் என்றார். திரும்ப போய் பார் என்றார். அப்ப கவனிக்க வேண்டும். ஒரு பிற்போக்கான விளைவு உங்களுடைய முற்போக்கான பதில்களை ரத்து செய்யாது, கேன்சல் பண்ணாது. ஒரே ஒரு பிற்போக்கான விளைவு உங்களுடைய முற்போக்கான பதில்கள். எலியாவின் முற்போக்கான பதில் எதுங்க? இன்னும் போய் பார் என்றார். 7 தரம் சொன்னார். அப்போ நான் சொல்கிறேன், ஒரு விளைவு பிற்போக்கான விளைவு, ஒரு எதிர்மறையான விளைவு என்ன செய்யாது? உங்களுடைய முற்போக்கான பதில்களை நீங்க வார்த்தை அறிக்கை செய்ய, அதான் முற்போக்கான பதில். உங்களுடைய முற்போக்கான பதில்களை, உங்களுடைய நேர்மறையான பதில்களை, எதிர்மறையானதல்ல, நேர்மறையான பதில்களை ரத்து செய்யாது, கேன்சல் பண்ணாது, நீக்கி விடாது, அழித்து விடாது. அப்போ நாம் எதில் உறுதியாக இருக்க வேண்டும்? நாம் காண்கின்ற பிற்போக்கான விளைவல்ல, நாம் விசுவாசித்து அறிக்கை செய்திருக்கிற முற்போக்கான பதில்கள். ஏனென்றால் நாம் அநேக நேரங்களில் செய்கிற தவறு, காண்கிறதை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டதை மறந்து விடுகிறோம். வார்த்தையை கேட்டிருக்கிறோம், தேவன் பேசுறதை கேட்டிருக்கிறோம். உன்னதமானவர் பொய் சொல்ல தெரியாதவர் சொல்லியும் பிறகு நாம் காண்கிறதை தான் அதிகமாய் நம்புகிறோம். காரணம், ஐம்புலங்களால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு விசுவாசி அதிகமாய் முயற்சி செய்ய வேண்டியது, இந்த ஐம்புலங்களை சார்ந்து நான் வாழ போவதில்லை, மாறாக தேவனுடைய வார்த்தையை மட்டும் நான் சார்ந்து வாழ போகிறேன். ஓ, glory to God. ஆமென். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். நான் வார்த்தையை சார்ந்து வாழ ஆரம்பித்தால், அப்போ நான் காண்கிறது, கேட்கிறது, உணர்கிறது எல்லாவற்றையும் நான் புறம்பே தள்ள வேண்டும். பார்ப்பதற்கு அது உண்மை போல் தெரியலாம், ஆனால் அது உண்மை அல்ல. நான் கேட்ட தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அது வெறும் உண்மை அல்ல, உண்மைக்கு மேலாக சத்தியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஊழியக்காரன் சொல்கிறான், 7 தரம் சொல்கிறான், இன்னும் போய் பார். ஏன்னா நான் கேட்டதை நீ காண்கிற வரைக்கும் நீ போய் தான் ஆகணும். ஆமென். நீ போய் பார்த்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் கண்டது, நான் கேட்டது நிச்சயமாய் நீ காண்பாய். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கேட்டவைகள் நீங்கள் காண்பீர்கள். Come on, talk to me somebody. Oh, hallelujah. நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்ட பின்பு இம்மி அளவுல கூட நான் சந்தேகத்தை என்னுடைய உள்ளத்தில் விட மாட்டேன். ஏனென்றால் நான் தேவ பிள்ளை, உம்முடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளை. உம்மை நம்பாமல் நான் வேற யார் நம்புவது? Oh, come on somebody. Oh, Jesus help me. அவன் போய் பார்த்து சொல்கிறான், ஒன்றுமில்லை என்றான். இவன் சொல்கிறான், நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆனால் நீ கொண்டு வரும் செய்தி நான் எதிர்பார்த்ததல்ல. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்று கேட்டிருப்போம், ஆனால் மக்கள் கொண்டு வருகிற செய்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் எதிர்பார்த்தவைகள் அல்ல. கரெக்டுங்களா? நாம் ஒன்று கேட்டிருக்கிறோம், என் தழும்புகளால் சுகமானீர்கள். ஆனால் டாக்டர் ரிப்போர்ட் என்ன காண்பிக்கிறது? எதிர்மறையான காரியம். உனக்கு இந்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ், அவங்க அதை காண்பிக்கிறார்கள். நீங்க எதிர்பார்த்ததை இந்த உலகமோ மக்களோ காண்பிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே இதை குறித்து தேவனிடம் கேட்டிருக்கிறீர்கள். முடிவாக செய்யக்கூடியது என்ன? மனுஷன் சொல்ற காரியங்கள் அல்ல, தேவன் உரைக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம். அவர் சொல்லியிருப்பாரானால் எந்த ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய திறன், வல்லமை, ஆற்றல் அவருடைய வசனத்திற்கு, வார்த்தைக்கு இருக்கிறது. Come on somebody.
ஓ ஹalleluya. அப்போ நான் அந்த வார்த்தை மட்டும்தான் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், நான் கேட்டது மனிதனுடைய வார்த்தை அல்ல, நான் கேட்டது தேவ தூதருடைய வார்த்தை அல்ல, நான் கேட்டது தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து உரைக்கப்பட்ட வார்த்தை. ஓ லார்ட். அப்போ ஒரு விசுவாசியா இருக்கும்போது, விசுவாசி என்று சொல்லும் போது எதை விசுவாசிக்கிறவர்கள்? வார்த்தையை ஆணித்தனமாய் விசுவாசிக்கிறோம், வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்கிறோம், வார்த்தையை முற்றிலுமாய் விசுவாசிக்கிறோம். வார்த்தை தவிர நம்முடைய வாழ்க்கையில் வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அவர் சொல்றார், நான் சத்தத்தை கேட்டேன், ஆனால் நீ கொண்டு வருகிற செய்தி நான் எதிர்பார்த்தது அல்ல. என்ன செய்ய போறேன்? தயவுசெய்து கவனிங்க. உங்கள் வேலைக்காரன் உங்கள் பதிலை தீர்மானிக்க கூடாது. Your servant should not influence or determine your results. உங்க வேலைக்காரன் நீங்க எதிர்பார்க்கிற பதிலை தீர்மானிக்க கூடாது. வேலைக்காரன் என்ன சொல்றான்? ஒன்றுமில்லை என்றான். ஆனால் இவன் கேட்டது பெருமழையின் இரைச்சல். அப்போ இவன் பார்த்ததுதான் பதிலாய் பேசிக் கொண்டிருக்கிறான். உங்க வேலைக்காரன் உங்களுடைய பதிலை, உங்களுடைய விளைவை அவன் தீர்மானிக்க கூடாது. ஏனென்றான் அவன் சத்தத்தை கேட்கல. அப்போ கவனிங்க, டாக்டர்களை மதிக்கிறோம், அவர்கள் சொல்றதை செய்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு முரண்பாடாக அவர்கள் பேசும்போது, எதிர்மறையாக அவர்கள் சான்றுகள் காண்பிக்கும் போது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊழியக்காரன், அந்த வேலைக்காரன் உங்களுடைய பதில்களை என்ன செய்யக்கூடாதுங்க? தீர்மானிக்க விடக்கூடாது. ஏனென்றால் அந்த பதில் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு கொடுக்கல. ஆனால் பாஸ்டர் அவங்க கையில சான்று இருக்குது, அதை விட பெரிய சான்று உங்க கையில் இருக்குது. அந்த சான்றை மாற்றக்கூடிய எந்த சான்று இருக்கும் போது இந்த சான்றை தான் நான் நம்ப போகிறேன். Are you getting what I'm saying? இதை விட்டுறோம். வேலைக்காரர்கள் சொல்கிற, வேலைக்காரன் என்று சொல்லும் போது பணிவிடை செய்கிறவர்கள், அவர்கள் எல்லாமே யார் வேணுமானா இருக்கலாம். பணிவிடை செய்கிறவர்கள் நம்மை பார்த்து காரியங்களை சொல்லும் போது நம்முடைய பதில்கள் அவர்கள் தீர்மானிக்க கூடாது. அவர் சொல்றார், நீ ஒன்றுமில்லை சொல்வதற்கு உன்னை அனுப்பின, நான் கேட்டதை நீ பார்க்கிற வரைக்கும் நான் உன்னை விட போறதில்லை. அல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வேலைக்காரனை திரும்ப அனுப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வேலைக்காரன் திரும்ப அனுப்பு. ஒரு வேலை பக்கத்தில் இருக்கவங்க உங்களுடைய வேலைக்காரர்களா இருப்பார்கள், ஆனால் நீங்க திரும்ப போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. வேலைக்காரன் என்று சொல்லும் போது மட்டமா நினைச்சிடாதீங்க. உங்கள் வேலைக்காரனை நீங்க என்ன செய்யணும்? திரும்ப அனுப்பணும். என்ன தயவுசெய்து கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய வேலைக்காரன் உங்களுடைய பகுத்தறிவு திறனாய் இருக்கலாம், your reasoning faculty. உங்களுடைய வேலைக்காரன் உங்களுடைய பகுத்தறிவின் திறனாய் இருக்கலாம். பகுத்தறிவு எப்பொழுதுமே சொல்கிறது, நான் போய் பார்த்தேன் ஒன்றுமில்லை, அதான் பகுத்தறிவு. அவன் சரீர கண்களால் பார்த்து அவன் பகுத்தறிந்து என்ன சொல்கிறான்? ஒன்றும் இல்லை. இவர் கேட்ட சத்தம் அவருக்கு தெரியாது. பகுத்தறிவுக்கு நீங்கள் ஆவியில் கேட்டது தெரியாது. ஏனென்றால் பகுத்தறிவு இங்கிருந்து வருகிறது. தேவ வார்த்தை எங்க கேட்கப்படுகிறது? ஆவியில கேட்கப்படுகிறது, இருதயத்துல கேட்கப்படுகிறது. அப்போ இருதயத்திற்கும் பகுத்தறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருதயத்துல விசுவாசிக்கிறது, பகுத்தறிவை பயன்படுத்தி நாம் விளக்குகிறோம், வியாக்கியானம் செய்கிறோம், அது வேற. ஆனால் பெற்றதை தான் வியாக்கியானம் செய்கிறோம் பகுத்தறிவு வைத்துக்கொண்டு. ஆனால் அநேக மக்கள் தங்களுடைய பகுத்தறிவை சார்ந்து பகுத்தறிவு என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் உறுதியாக நம்புகிறார்கள். அநேக விசுவாசிகள், நான் பேசுறது அவிசுவாசியை பற்றி கிடையாது, விசுவாசிகள். அப்போ பகுத்தறிவு என்கின்ற வேலைக்காரன் வந்து, அங்க இல்ல, நீங்க எதிர்பார்த்தது அங்க நான் பார்க்கல, அங்க மலை போன்ற பிரச்சனை இருக்கிறது.
அது சொல்கிறது நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் இந்த திருச்சபையில் இருக்கிறவர்கள் நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம், வேலைக்காரனே நீ திரும்ப போய் பார். உன்னுடைய பகுத்தறிவை பார்த்து நீ திரும்ப போய் பார். 7 தரம் போய் பார். தேவைப்பட்ட 70 தரம் கூட நீ போய் பார்த்தது. நான் கேட்டதை நீ பார்க்கிற வரைக்கும் நீ போய் தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? அப்போ உங்களுடைய பகுத்தறிவு தயவு செய்து சார்ந்து வாழாதீர்கள். உங்களுடைய தகவல் சொல்லி கொண்டிருக்கிற செய்திகளை கொண்டு வருகிற வேலைக்காரர்களை சார்ந்து வாழாதீர்கள். ஏன்? Because what I see does not cancel what I hear. Amen. நான் பார்ப்பது நான் கேட்பதை ரத்து செய்யாது, கேன்சல் பண்ணாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் பார்ப்பது நான் கேட்டதை ரத்து செய்யாது. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டும். நாளைக்கு எதிர்மறையான ஒரு காரியம் எழும்பும் போது உடனே சொல்லணும், நான் பார்ப்பது நான் கேட்டதை ரத்து செய்யாது, நான் கேட்டு கொண்டிருக்கிறதை ரத்து செய்யாது. கவனிங்க, நான் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நான் கேட்டதை ரத்து செய்யாது. Not just what I see, but what I'm seeing now. நான் பார்ப்பது மட்டுமல்ல, இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறவைகள் கூட நான் கேட்டதை ரத்து செய்யாது, கேன்சல் பண்ணாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் பெரும்பாலான விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? அவர்கள் பார்க்கிறது தான் அதிகமாய் விசுவாசிக்கிறோம். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு முறை தேவனுடைய வார்த்தை ஆவியில் நீங்க கேட்டு அதை அறிந்திருப்பீர்களானால் அதுக்கப்புறம் வேற விதிவிலக்கு கிடையாது. There's no exception anymore. It becomes the final answer from God. அது தேவனுடைய முடிவான பதிலாய் மாறிவிட்டது. அப்போ நான் செய்ய வேண்டியது, என்னுடைய ஆவியில் நான் கேட்ட காரியங்கள், வார்த்தை படிக்கும் போது தேவன் என்னோடு உணர்த்தின காரியங்கள், நான் பெருமழையின் சத்தத்தை கேட்ட பிறகு நான் காண்கிறதை ஒரு காலமும் நான் கேட்டதை மாற்றாது, ரத்து செய்யாது. Do I have a witness in here? அப்போ நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து, நீங்கள் கேட்டவற்றின் விளைவு, தயவுசெய்து கவனிங்க, நீங்கள் கேட்டவற்றின் விளைவு நீங்கள் காணாவிட்டாலும், ஓகே, நீங்கள் காணும் சரீர சான்றுகள் உங்களுடைய விசுவாச ஆதாரத்தை ரத்து செய்யக்கூடாது. அப்படிங்க, நீங்கள் கேட்டவற்றின் விளைவு பார்க்காவிட்டாலும் நீங்கள் காணும் சரீர சான்றுகள், பிசிக்கல் எவிடன்ஸ், நீங்கள் காணும் சரீர சான்று என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய விசுவாச ஆதாரத்தை ரத்து செய்யக்கூடாது. அப்போ என்னுடைய விசுவாச ஆதாரம் என்ன? என்னுடைய விசுவாச ஆதாரம் என்னவென்றால், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என் பக்கமாய் இருக்கிறார். What is your faith proof? That the God of Abraham, Isaac and Jacob is on my side. That's your faith proof. அதுதான் உங்களுடைய விசுவாசத்தின் ஆதாரம். ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? உடன்படிக்கை செய்தவர் என் பக்கமாய் இருக்கிறார். அந்த உடன்படிக்கையில் என் வெற்றி இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் என்னுடைய சுகம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் என்னுடைய வியாபார முன்னேற்றம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் என்னுடைய பண ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் என்னுடைய திருமண ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் நம்முடைய பேர பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. Come on, talk to me. அப்போ இவ்வளவு இருக்கும்போது நான் எதை விசுவாசிக்க போகிறேன்? நான் எதன் மீது என்னுடைய கவனத்தை செலுத்த போகிறேன்? நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். ஆமென். உடன்படிக்கை செய்தவர் என் பக்கம் இருக்கும் போது எனக்கு விரோதமாய் யார் எது நின்றாலும் எனக்கு அது குறித்து கவலை இல்லை. ஆமென். தேவன் நம் பட்சமா இருக்கும் போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உங்களுடைய பதில் என்ன? ஒருத்தரா? யாரும் எதுவும் இல்லை. முடிஞ்சு போச்சு.
என் பக்கம் தேவன் இருக்கும்போது சூழ்நிலை பார்த்து நான் ஏன் கலங்கணும்? என்னை சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உடன்படிக்கை செய்தவர் என் பக்கமாய் நிற்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், எவருக்கு சொன்ன வரமாக அவர் என்ன பார்த்து சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அதை மட்டும் செய், நீ மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துட்டேன் இல்லையா, என்னை நம்பி வந்துட்டல்ல, எனக்கு முன்பாக நீ ஆராதனை செய்தல்ல, நானும் வரேன்னு சொல்லிட்டல்ல, நானும் வந்து தானே இருக்கிறேன். அப்போ ஏன் நடுவில் வர செய்தியெல்லாம் நீ வந்து விடுற? நீங்க வழியில் போகும்போது கூட யார் இருக்கிறார் என்று மறந்து விட்டு, கூட யார் வருகிறார்கள், நடுவில் வருகிறார்கள், அவங்கள தான் அதிகமாய் நம்ம வந்து கனப்படுத்துறோம். இவ்வளவு தூரம் வந்தவரை மறந்துட்டு கடைசியாக வந்து செய்தி சொன்னாங்க பாருங்க, அது கொண்டு அசைக்கப்பட்டவர். ஆனால் கண் கலங்குவதற்கு முன்பாக, கதறுவதற்கு முன்பாக உடனடியாக இயேசு என்ன செய்தாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, உடனே சொல்லிட்டார். அந்த வார்த்தை கேட்டபடனே அவருடைய புத்தி திரும்பிடுச்சு. ஐயோ, நடுவுல வருகிறவர்களை பார்த்து நான் சோர்ந்து போக கூடாது, அவங்க வந்து நடுவுல சொல்கிற காரியத்தை நான் கேட்க கூடாது. ஆரம்பத்திலிருந்து என் கூட வருகிறவரே, அவர் சொல்லிட்டார், வாக்கு தத்தம் பண்ணிட்டார், என்னோட வந்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கும் போது உன் வார்த்தை பலிக்காது. உன்னுடைய அழுகையை நிறுத்து, என் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறவர் இவர். உங்களுடைய செய்தியை பார்க்கலாம், இவருக்குள் தேவ செய்திருக்கிறது. இவர் சொன்னதுதான் சம்பவிக்கும். அதே போலவே நடந்தது. அப்போ எவருடைய தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். வருகிறேன் என்று சொல்லிட்டார், கூட வந்து கொண்டும் இருக்கிறார். இதற்கு மேல என்ன வேணுங்க? இதுதான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் பட்சமா இருக்கிறார், நம் பக்கமா இருக்கிறார் என்பது என்னுடைய விளக்கம். ஆமென். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? அப்போ கவனிங்க, என் பார்வை என் கேட்பை மாற்றாது. நான் பார்ப்பது நான் கேட்கிறதை ரத்து செய்யாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் பார்ப்பது நான் கேட்பதை ரத்து செய்யாது. மீண்டுமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பார்ப்பது அதுக்குள்ள மறந்துடுறீங்க பார்த்தீங்களா? நீங்க பார்ப்பது நீங்கள் கேட்பதை ரத்து செய்யாது. ஏன்னா நான் கேட்டது தேவ வார்த்தை, நான் பார்த்து கொண்டிருப்பது சூழ்நிலையின் மாறக்கூடிய தன்மை. சூழ்நிலை மாறும், தேவ வார்த்தை மாறாது. ஓ மை காட், எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படிங்க தேவனிடம் இருந்து நீங்கள் கேட்கும் போது, தேவனிடம் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் காண்கிறது அல்லது நீங்கள் பார்ப்பது தேவன் உங்களிடம் சொன்னதை செய்வதிலிருந்து தடுக்காது. புரிந்து கவனிங்க. நீங்கள் தேவனிடம் இருந்து கேட்ட பிறகு, வார்த்தை கேட்ட பிறகு நீங்கள் பார்ப்பது அல்லது காண்பது தேவன் உங்களிடம் சொன்னதை செய்வதிலிருந்து அவரை தடுக்காது. What you see does not stop God from doing what he said to you. What a strong word that is. தேவன் உங்களிடம் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் இதை செய்வேன், உன்னை சுகப்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டார். உனக்கு உன் தேவைகளை நான் சந்திப்பேன் சொல்லிட்டார். ரைட்டுங்களா? நான் அவரிடத்திலிருந்து வார்த்தை கேட்டுட்டேன். கேட்ட பிறகு நான் பார்க்கிறது அவர் என்னிடம் செய்வேன் என்று சொன்னதை தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவன் நம்ம இடத்தில் சொல்லிட்டாருங்க. அவர் சொன்ன பிறகு நான் காண்கிறது ஒரு காலமும் அவரை நிறுத்தாது, தடுக்காது. தேவனிடமிருந்து நாம் கேட்ட பிறகு நீங்கள் கண்களை திறக்கும் போது, ரைட்டுங்களா,
நீங்கள் கண்களை திறக்கும் போது நான் சொல்கிறேன், நீங்கள் காணும் எதுவும் பேசின தேவனை நிறுத்துவதற்கு, தடை செய்வதற்கு வல்லமை இல்லை. நீங்கள் காண்கின்ற எதுவும் பேசின தேவனை தடுக்க வல்லமை கிடையாது. வல்லமை இல்லைங்க. இருக்கிறீங்களா? நான் எதை அவர் பேசிட்ட பிறகு என் கண்களை நான் திறந்து பார்த்தாலும் சரி, நான் சொல்கிறேன், நான் பேசின தேவன் கேட்ட பிறகு நான் காண்கிற எதுவும் அவரை தடை பண்ண வல்லமை கிடையாது. What you see does not have power to stop the God who spoke it. You see how strong that word is? அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை வாய்ந்தது தெரியுங்களா? அவர் பேசின பிறகு அதை தடை பண்ணுவதற்கு நீங்கள் காண்கின்ற எந்த காரியம் இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த வல்லமை கிடையாது. It has no power to stop what God spoke to you. எதை விசுவாசிக்கிறோம்? காண்கிறதையா அல்லது கேட்ட தேவ வசனமா? எல்லாரும் அதை சொல்லணும். ஒரு சில மக்கள் மட்டும் பதில் சொன்னா போதாது. எல்லாரும் சொல்லும் போதுதான் நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம். முடிவு செய்ய வேண்டும். இந்த நாளில் நான் என்ன செய்ய போகிறேன்? வார்த்தையை மட்டும்தான் கேட்க போறேன். தேவன் செய்ய போவதாக சொன்னதை செய்வதற்கு, தேவன் தாம் செய்ய போவதாக சொன்னதை செய்ய அவர் நீங்கள் காண்கிறதை பயன்படுத்துவதில்லை. God does not use what you see to do what he said he's going to do. விளங்கிடுச்சுங்களா? தேவன் தாம் செய்ய போவதாக சொன்னதை செய்ய நீங்க பார்க்கிறது அவர் பயன்படுத்துவதில்லை. மாறாக அவர் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி, ஆமென், உங்களிடம் பேசின அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி, மேலும் நீங்கள் பார்க்கிறதை, நீங்கள் காண்கிறதை அவர் மாற்றுகிறார். ஆமென். எனவே அவர் நாம் பார்க்கிறதை மாற்றுகிறபடினால், எனவே நீங்கள் கவனிங்க, பார்ப்பதை விட நீங்கள் கேட்பது அதிகமாக இருக்கும். ஓ ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் அதை நம்புறீங்க பிரியமானவர்களே? விளங்குதுங்களா நான் சொல்றது? இதை விட எளிமையா சொல்ல முடியாது. மேக்சிமம் சிம்பிளிசிட்டி இதுதான். தேவன் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதற்காக? நாம் காண்கிறதை மாற்ற. அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறதை மாற்றுகிறார். மாற்றும் போது என்ன நடக்கிறது? நமக்கு என்ன வெளிப்பாடு வருகிறது? நான் பார்ப்பதை விட நான் கேட்பது அதிகமாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடு, அந்த உத்தரவாதம், அந்த கேரண்டி நமக்கு கிடைக்கிறது. என்ன கேரண்டி? நான் கேட்டது நான் பார்ப்பதை விட அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த நாளில் நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டியது, தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்றால் வார்த்தை முதலாவது வாசிக்கணும். வார்த்தையில் அதிகமாக நேரம் செலவிடணும். 2 நிமிஷம் கொடுத்து, தேவனே இந்த 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க பேசணும். அது இல்லட்டன்னா நான் வேற காரியம் எடுக்க வேண்டியதா இருக்குது, நீ எடுன்னுவாரு. நீங்க நம்மெல்லாம் தேவனை பிளாக்மெயில் பண்ண முடியாது. 2 நிமிஷம் தரேன், அதுக்குள்ள நீங்க பேசலன்னா பிளான் பிக்கு நான் போகணும். இப்போ அப்படிதான் சொல்ல போறாரு. என் வார்த்தையில் நீ நிலைத்திருந்து நான் பேசுகிறதை உன் செவியில கேட்கிற அளவுக்கு உன் செவி திறனை நீ வளர்த்துக் கொள்ளாயானால் நீ பிழைத்துக் கொள்வாய். ஆனால் இந்த 2 செகண்ட் 2 நிமிஷம் இந்த நாளுக்குள்ள நீங்க செஞ்சிடணும். டைம் லிமிட் எல்லாம் தேவனுக்கு கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் அவர் நித்தியத்தில் இருக்கிறவர். அவர் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தை உண்டாக்கினவர்.
காலத்தில் உங்களை வைத்தவர். ஆனால் அவர் காலத்தில் இல்லை. அவர் நித்தியத்தில் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இந்த புதன்கிழமைக்குள்ள செய்யுங்க ஆண்டவரே. தேவனுடைய பார்வையில் 1000 வருடம் ஒரு நாளுக்கு சமம். ஸோ நாளைக்கு உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு 1000 இயர் கழிச்சு உங்களை பார்க்கணும். அவர்கிட்ட போயிட்டு புதன்கிழமைக்குள்ள செய்யணும் ஆண்டவரேன்னா அவர் சிரிப்பார். காலத்தை பத்தி நீ என்கிட்ட பேசினுக்கிறியா? அந்த காலத்தை உண்டாக்குனது நான் தான். The one who creates, he's the one who controls. That's power. That's a powerful statement. The one who creates also has the power to control. உருவாக்குகிறவருக்கு மட்டும்தான் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் காலத்தை உருவாக்கி இருப்பாரானால் அப்போ அந்த காலத்தை அவர்தான் கட்டுப்படுத்த முடியும். நீங்க போயிட்டு அவர்கிட்ட டைம் சொல்லாத, அந்த டைம் அவரால் மாற்ற முடியும். We always like to hear easy things. Hallelujah. நான் பார்ப்பதை விட நான் கேட்பது அதிகமாக இருக்கிறது. Praise the Lord. அப்போ நீங்கள் தேவனை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே கேட்பதற்கு எனக்கு காதுகள் இருக்கிறது. சொல்வீங்களா? தேவனை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? கேட்பதற்கு காதுகள் எனக்கு இருக்கு ஆண்டவரே. You got to tell God, God, I've got ears to hear. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கேட்பதற்கு எனக்கு காதுகள் இருக்கு ஆண்டவரே. சொல்லுங்களேன். என்ன பார்த்து சொல்லுறீங்க? நானா உங்க ஆண்டவர்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கேட்பதற்கு எனக்கு. அது சொல்வதற்கே பயப்படுறீங்க. கேட்பதற்கு எனக்கு காதுகள் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், உங்க பார்வையை பார்த்து சொல்லுங்க, பார்வையே நான் உன்னை நம்பவில்லை. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பார்வையே நான் உன்னை நம்பவில்லை, நான் கேட்டதை நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் கேட்டதை பார்ப்பேன் என்று நம்புகிறேன். நான் 7 தரம் திரும்ப போக வேண்டுமானாலும் நான் கேட்டதை நான் பார்ப்பேன் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அது நான் திரும்ப 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 போய் பார்த்தாலும் நான் பார்ப்பதை நான் நம்ப போறதில்லை. நான் கேட்டதை பார்ப்பேன் என்று நம்புகிறேன். ஆனால் அங்க ஒன்றும் இல்லையே, உனக்கு எனக்கு இல்லை. என் கண்களுக்கு, சரீர கண்களுக்கு இல்லை, ஆனால் எல்லாமே அங்க இருக்குது. ஏன்னா பெருமழையின் இரைச்சல் ஏற்கனவே கேட்டபடினால் அது வெகு சீக்கிரமாய் என் கண்கள் காணும். ஏனென்றால் என் ஆவியில கேட்டதை, என் செவிகள் கேட்டதை என் கண்கள் காணும், காண செய்வார். அதற்காக தான் வாக்கு தத்தம். வார்த்தை எதற்காக கொடுக்கிறார்? கேட்பதற்கு. கேட்ட பிறகு காண்கிறதை, என்னுடைய கேட்டதை ரத்து செய்யாது, கேன்சல் பண்ணாது. அப்போ அது கேன்சல் ஆகாதுன்னா நான் கேட்டதை வெகு சீக்கிரத்தில் காண்பேன். எப்போது? விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது. அதுதான் நான் சொல்றேன், நான் கேட்டதை நான் பார்ப்பேன் என்று நம்புகிறேன். 3 முறை உங்களை சொல்ல வைத்தேன். இருக்கிறீங்களா? அப்போ நான் பாருங்க, 7 தரம் போய் நான் பார்த்த பிறகு நிச்சயமாய் சொல்கிறேன், நான் கேட்டதை நான் காண்பேன். ஹல்லேலூயா. Glory to God. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். நன்றாக கவனிங்க, மீண்டும் வாசிங்க. 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம்
எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஒரே ஒரு வார்த்தை அங்க நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். தாழ்ந்த நிலையில் தாழ்வாய் இருக்கிற அனைத்தும் எழும்பும், மேலே எழும்பும். கர்த்தர் சொல்கிற வார்த்தை. அந்த 44ஆம் வசனத்தை ஒரே ஒரு வார்த்தை என்ன எழும்புகிறது? கையளவு மேகம் எழும்புகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்ந்த நிலையில் தாழ்வாய் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாமே மேலாக எழும்பும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்வாய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்து, எல்லா காரியத்தை பார்த்து எழும்பு என்று சொல்ல வேண்டும். ஆமென். தாழ்வான நிலையில் இருக்கிற உங்களுடைய சுகத்தை பார்த்து எழும்பு என்று சொல்ல வேண்டும். ஆமென். தாழ்ந்த நிலையில் இருக்கிற கீழே இருக்கிற உங்களுடைய வெற்றியை பார்த்து எழும்பு என்று சொல்லணும். உங்களுடைய உறவுகளை பார்த்து எழும்பு என்று சொல்லணும். உங்களுடைய வியாபாரத்தை பார்த்து எழும்பு என்று சொல்லணும். எது தாழ்ந்து தரமட்டமா இருக்கிறதோ அதை பார்த்து எழும்பு என்று நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எதிர்க்கின்ற காரியங்கள், தரமட்டமா இருக்கிற காரியங்கள், தேவன் உங்களுக்கு அனுப்பின பணத்தை நீங்கள் பார்க்கும்போது இது தாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்த நிலையில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது மேலே எழும்பும். நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு சென்ற உடனே உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்ந்த நிலையில் இருக்கிற காரியம் உங்களுக்கு தான் தெரியும், கீழே இருக்கிற காரியம் உங்களுக்கு தான் தெரியும். அதை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனமாய் கட்டளையிட வேண்டும், நீ மேலே எழும்பு. உன் வெற்றியை பார்த்து மேலே எழும்புன்னு சொல்லணும். மேலே எழும்புன்னு அர்த்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படுன்னு அர்த்தம். ஆமென். Nothing that is in your life has to lie down, it has to come up. Amen. There is a rising up. ஒரு உயர்த்துதல் உங்களுடைய வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது. 2025 தேவன் உங்களை உயர்த்த போகிறார். உன்னை வாளாக்காமல் அவர் தரையாக்குவார், உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். இது தேவ வாக்கு, இது தேவ வார்த்தை, இது தேவ பிரமாணம், இது தேவ கோட்பாடு, இது தேவ கொள்கை, இது தேவ நோக்கம், இது தேவ சித்தம், இது தேவ திட்டம். My God. ஆனால் அனுப்பப்பட்ட தேவன் அனுப்பின காரியங்கள் தாழ்வாக இருக்கிறது பாஸ்டர். ஆனால் நான் சத்தத்தை கேட்டேன். சத்தத்தை கேட்டபடியினால் தாழ்வாக இருக்கிற எல்லாமே மேலே எழும்பும். ஏனென்றால் நீங்கள் சத்தத்தை கேட்கும் போது விசுவாசம் வருகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வார்த்தை அதிகமா கேட்கும் போது விசுவாசம் வருகிறது. அவ்வப்பொழுது கேட்பதல்ல, நீங்கள் தொடர்ச்சியா வார்த்தை கேட்டால் விசுவாசம் என்ன செய்கிறது? வருகிறது. அப்போ நீங்கள் கேட்பதன் மீது உங்கள் விசுவாசம் நிற்கும் போது விசுவாசம் என்ன செய்கிறது? எழுச்சியை கட்டாயப்படுத்தும். When your faith stands on what you hear, faith will force a rising. நீங்கள் கேட்டதை, நீங்கள் கேட்பதன் மீது, நீங்கள் கேட்டவற்றின் மீது உங்களுடைய விசுவாசம் நிற்கும் போது அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? ஒரு எழுச்சியை பலவந்தப்படுத்தும் அல்லது கட்டாயப்படுத்தும். It will force a rising. வேலைக்காரன் வந்து மீண்டும் மீண்டுமாக சொல்கிறான், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. இவனும் மீண்டும் மீண்டுமாய் அனுப்புகிறான், போய் பார், கூடி சீக்கிரத்துல மழையினுடைய அறிகுறி நீ பார்ப்பாய். இவன் போய் பார்க்கிறான், 7ஆம் தளம் பார்த்து விட்டு வந்து சொல்கிறான், கையளவு மேகம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏனென்றால் எலியா கேட்டவற்றின் மீது அவனுடைய விசுவாசம் நின்றது. எனவே அவனுடைய விசுவாசம் ஒரு எழுச்சியை கட்டாயப்படுத்தியது. It forced a rising. Your faith will force your miracle to come to pass. Oh hallelujah. உங்கள் விசுவாசம்
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதத்தை பலவந்தமாய் கட்டாயப்படுத்தும். ஆனால் நீங்கள் நம்பணும், தேவனை நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். சூழ்நிலையை பார்ப்பதை நம்பக்கூடாது, காண்கிறதை நம்பக்கூடாது, உணர்கிறதை நம்பக்கூடாது, ருசிக்கிறதை நம்பக்கூடாது. கேட்டதை மட்டும் நம்பணும். கேட்டதை, தேவனுடைய வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தை ஒரு நித்திய பிரமாணம், ஒரு நித்திய கட்டளை. இது அவருடைய வேண்டுகோள் அல்ல, அவருடைய கட்டளை. நீர் கட்டளையிட்டால் அது நிற்கும். எது? என்ன கட்டளையிடுறாரோ. சூரியனை பார்த்து நில்லுன்னாரு, நின்னுச்சு. ஒரு மனுஷன் சொன்னாருங்க, சூரியனே நில்லுனார். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தைக்கே சூரியன் கேட்டுருச்சு. ஏன்னா தேவனுடைய பிரதிநிதி. அப்போ தேவனுடைய பிரதிநிதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் போது தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். அதை பார்க்கலாம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அப்பாவை போல் வாழ வேணாமா? டாடி டாடின்னு சொன்னா மட்டும் போதுமா? டாடியை போல வாழணும். அப்போதான் அந்த டாடிக்கு அர்த்தம், அப்பாக்கு அர்த்தம். உருகி சொல்கிறோம், பான்றோம். உருக்கத்தோடு சொல்கிறோம், பாசத்தோடு சொல்கிறோம் அப்பா. ஆனால் அந்த அப்பாவை போல் வாழாவிட்டால் அவர் அவமதிக்கிறோமே. அப்பா சொன்னா மட்டும் போதாது, அப்பாவை போல் வாழும்போது தான் அவருக்கு கனம், மதிப்பு, மரியாதை. ஆமென். அப்போ நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது, நீங்கள் வார்த்தையில் நிலைத்திருக்கையில் வார்த்தையானது உங்கள் சூழ்நிலைக்கு குறிப்பிட்டதாகவும் உங்களுக்கு விசேஷமானதாகவும் மாறும். As you stay in the word will become specific to your situation and peculiar to you. வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கையில் கவனிங்க, தேவனுடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலைக்கு குறிப்பிட்டதாகவும் உங்களுக்கு விசேஷமானதாகவும் சிறப்பானதாகவும் மாறும். What a word that is. உதாரணமாக பிலிப்பியர் 4:19 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இல்லைங்களா? அது நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய இருதயத்தில் அது பிரகாசம் அடைந்து, அந்த வசனம் பிரகாசம் அடைந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது ஒரு புதிய அர்த்தத்தோடு அதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் வெளிச்சமாகும் போது என்ன நடக்கிறது? உங்களுடைய ஒரு புதிய அர்த்தத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். என்ன பெற்றுக்கொள்கிறீர்கள்? என் கடன் அடைக்கப்படும் என்கின்ற அர்த்தத்தை புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்லிட்டார், மகிமையில் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். அவர் சொல்லிட்டார். அப்போ அதை நான் கேட்டேன், என்னுடைய இருதயத்தில் ஒரு புதிய வெளிப்பாடு வருகிறது. அவர் என்னுடைய கடனை அடைப்பார், அல்லது எனக்கு தேவையான பணத்தை அவர் அனுப்புவார். அது என் இடத்தில் சீக்கிரமாய் வரும். இதுதான் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என்னை குறித்து சொன்ன காரியம் நிச்சயமாய் சம்பவிக்கும், நிச்சயமாய் வெளிப்படும், நிச்சயமாய் வரும். ஆனால் அந்த சத்தத்தை நான் எப்படி கேட்பது? ஒன்று, அந்த சத்தத்தை நீங்கள் வாசிக்கும் போது கேட்பீர்கள், அல்லது நீங்கள் நண்பர்களோடு பேசும்போது அந்த பேச்சு வார்த்தைகளில் அந்த சத்தத்தை கேட்க முடியும். அல்லது எங்களை போன்ற ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கும் போது, பேசும்போது, உங்களோடு பேசும்போது இந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். 3 விதம். ஒன்று, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக அந்த சத்தத்தை கேட்பேன். 2வது, என்னுடைய ஆவிக்குரிய நண்பர்களோடு நான் பகிர்ந்து பேசும்போது அவர்களுடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசுவார், நான் அந்த சத்தத்தை கேட்பேன். அல்லது ஊழியக்காரர்கள் மூலமாய் அவர்கள் உங்களோடு பேசும்போது அந்த சத்தத்தை கேட்பீர்கள். 3 விதமாய் அந்த சத்தத்தை கேட்க முடியும். நான் ஒரே ஒரு உதாரணத்தை கொடுத்தேன். ஆனால் ஒவ்வொரு வசனமும் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்கள் தேவன் உங்களோடு பேசும்போது, அதை உங்களுக்குள் உணர்த்தும் போது, அதை உங்களுக்குள் தீவிரமாக்கிக் கொள்ளும் போது,
அந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் போது விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை வார்த்தையில் நிலைத்திருப்பது. நம்முடைய வேலை வார்த்தையில் நிலைத்து வேத வசங்களுடன் ஜெபிப்பது. அது நம்முடைய மனதில், கவனிங்க, நம்முடைய மனதில் அதை தியானிப்பது. முடிந்தவரை அடிக்கடியாக இந்த வார்த்தைகளை, இந்த ஜெபங்களை நம்முடைய மனதில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை அறிக்கை செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அது நம்முடைய இருதயத்துக்குள் சென்று நம்முடைய சூழ்நிலைக்கு பொருத்தமாக புதிய அர்த்தத்துடன் வெளிப்படும். எவ்வளவு காரியங்கள் இருக்குது பாருங்க. நாம் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நான் வார்த்தையில் நிலைத்து நான் தொடர்ந்து வசனங்களோடு ஜெபிக்கும் போது, அந்த வசனங்கள் என்னுடைய மனதில் நான் தியானிக்கும் போது என்ன நடக்கிறது? இந்த வேத வசனங்களுடைய மனதில் முடிந்தவரை நான் அதை யோசிக்கும் போது என்னுடைய இருதயத்துல புதிய அர்த்தத்தோடு என்னுடைய சூழ்நிலைகளுக்கு பொருத்தமானதாக மாறுகிறது. அப்போ இது வரைக்கும் நான் கேட்டது திடீரென்று எனக்கு புரிகிறது. உதாரணமாக, சீஷர்களிடத்தில் அநேக காரியங்கள் போதித்தார். அவர்கள் கேட்ட போது அது விளங்கல. அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர் சொன்னதெல்லாம் நினைவு கூறுகிறார்கள். அப்பொழுதுதான், ஐயோ, இதுதான் அவர் சொன்னார், இதுதான் அவர். பாருங்க, இத்தனை நாட்கள் கேட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய பொலிவுடன், ஒரு புதிய தெளிவுடன், ஒரு புதிய வெளிப்பாடுடன், ஒரு புதிய அர்த்தத்தோடு அதை புரிந்து கொண்டார்கள். அதுதான் நமக்கும். எத்தனையோ முறை அதை கேட்டிருப்போம், எத்தனையோ முறை அதை வாசித்திருப்போம். ஆனால் திடீரென்று உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு புதிய கண்ணோட்டத்தில் தெளிவாக அதை பார்க்கிறீர்கள். ஓ, இதுதான் அவர் சொல்ல வருகிறாரா என்று புரிந்து அதை உடனடியாக பயன்படுத்தி உங்கள் வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் வழிந்தோடுதலில் வாட விரும்பினால், ஒன்று, தரிசனத்தை பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவது, சத்தத்தை கேட்க வேண்டும். இப்போது மூன்றாவது காரியத்தை சுருக்கமாய் பார்ப்போம். விசுவாசத்தில் அடியெடுத்து வையுங்கள். ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் அடியெடுத்து வையுங்கள். விசுவாசத்தில் அடியெடுத்து வையுங்கள். நீங்கள் தரிசனத்தை பார்த்த பிறகு அல்லது பற்றி கொண்ட பிறகு, நீங்கள் சத்தத்தை கேட்ட பிறகு, மூன்றாவது காரியம், நீங்கள் கேட்டதை, நீங்கள் பார்த்ததை, அதன் மீது என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் பார்த்தது என்ன? தேவ வெளிப்பாடு. நீங்கள் கேட்டது என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆமென். இப்போ நான் வெளிப்பாடு பெற்றபடினால், அந்த வார்த்தை நான் வெளிப்பாடாக பார்த்தபடினால், தரிசித்தபடினால், நான் அந்த வார்த்தை கேட்டபடினால், இப்போது என் விசுவாசம் கேட்டதன் மீது, பார்ப்பதன் மீது செயல்பட ஆரம்பிக்கிறது. Stepping out in faith is nothing but faith acting on the word of God. விசுவாசத்தில் அடியெடுத்து வைப்பது என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் செயல்படுவது. நான் கேட்ட வார்த்தையை செயல்படுத்த வேண்டும். ஆமென். ஒன்று ராஜாக்கள் 18:44. 7ஆம் தரம் இவன், இதோ, சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். போய்விடும். வார்த்தை கேட்டோம், அடையாளத்தை பார்த்தோம், தரிசனத்தை பார்த்தோம். இப்போ ராஜாவை பார்த்து சொல்லு, போன்னு. விசுவாசம் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையின் மீது செயல்படும். அவன் வார்த்தை கேட்டு அதை பார்த்த பிறகு இப்போது அவன் சொல்கிறான், ஆகாபை போய் சொல்லு, அவன் இடத்தில் போய் சொல்லு, விசுவாசத்தை செயல்படுத்தி போக சொல்லு. ஆனால் எஜமானனே, இந்த மேகம் ஒரு மனுஷனுடைய கையளவு சிறிதா இருக்கிறதே. அதெல்லாம் வேலைக்காரன் கேட்கவில்லை.
அவன் கேட்ட மாத்திரத்தில் ஓடி போய் ராஜாவினிடத்தில் சொல்கிறான். அவனும் ரதத்தில் ஏறி போகிறான். ஆனால் போவதற்குள்ளே அது கார்மேகமாகி பெருமழை சொரிந்தது. பாருங்க, வார்த்தை கேட்கும் போது வார்த்தை தேவன் தீவிரப்படுத்துவார். God will hasten his word to perform his command. நம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு வேதம் சொல்கிறது தேவன் அதை தீவிரப்படுத்துவார். He will hasten, he will quicken the word. துரிதப்படுத்துவார். அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறார், நீங்கள் வெளிப்பாடு பெற்ற பிறகு நீங்கள் நிச்சயமாக செயல்பட முடியும். ஆமென். உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு விசுவாசியாக ஒருவன் எடுக்கக்கூடிய மிகவும் சவாலான காரியங்களில் ஒன்று, மிகவும் சவாலான காரியங்களில் ஒன்று விசுவாசத்தில் அடியெடுத்து வைப்பது. Stepping out in faith is one of the more challenging situations that one has to take as a believer. ஒரு விசுவாசியாக ஒருவன் எடுக்கக்கூடிய மிகவும் சவாலான காரியங்களில் ஒன்று விசுவாசத்தில் அடியெடுத்து வைப்பது. ஏன்? 2 காரியங்கள் அதற்கு காரணம். ஒன்று, எழுதிக் கொள்ளுங்கள். ஒன்று, அறியாததை பற்றிய பயம் அதிகமாக இருக்கும். அறியாததை பற்றிய பயம் அதிகமாக இருக்கிறபடினால் நாம் விசுவாசத்தில் அடியெடுத்து வைப்பது மிகவும் சவாலான ஒரு காரியமாய் இருக்கிறது. யோசித்து பாருங்க. அறியாததை பற்றி அதிகமாய் பயப்படுகிறோம். எத்தனையோ பெற்றோர் நான் பார்த்து, நம்ம வாழ்ந்த நாட்கள் என் பிள்ளைங்களை பார்த்து எனக்கு பயமா இருக்கிறது. அவங்க வளர்ந்து வந்த பிறகு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. குழந்தை இன்னும் அவ்வளோ கூட இல்லை. அதுக்குள்ள 21 வயசு வரும்போது இந்த அக்கிரமம் நிறைந்த உலகம் என் பிள்ளை என்ன பாடுபடுத்தும். அறியாததை பற்றி அவர்கள் அதிகமாய் பயப்படுகிறார்கள். 10 வருஷத்தை கழித்து நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல. ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு 32 வயசு இப்போதுதான் வேலை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நல்லா போயின்னு அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிட்டா என்ன செய்யறது? அறியாததை பற்றி பயம் அதிகமாக இருக்கு. நாம் அறியாததை பற்றி பயப்படும் போது விசுவாசத்தில் செயல்பட மாட்டோம், அடியெடுத்து வைக்க மாட்டோம். As long as there is fear, you will never step out in faith. அந்த பாஸ்டர் பேசுவார், அவருக்கு என்ன, நம்ம பிரச்சனை நமக்கு தானே தெரியும். அட சும்மாரமா நீ, எங்க பாஸ்டர் சொன்னாருங்க, அது வார்த்தை, அதெல்லாம் ரைட்டுமா, ஆனா இந்த சூழ்நிலைக்கு ஒத்து வராது. அறியாததை பற்றி பயம் அதிகமாக இருக்கிறது. 2வது காரியம், there is so much fear of the unknown. பயப்படாதீங்க. 2வது நம்முடைய வசதி மண்டலத்தை விட்டு வெளியேறுவது ஒரு அச்சுறுத்தும் எண்ணமாக இருக்கலாம். நம்முடைய வசதி மண்டலத்தை விட்டு நாம் வெளியேறுவது ஒரு அச்சுறுத்தும், பயமுறுத்தும், சொல்லுங்க, எண்ணமாக இருக்கலாம். Leaving your comfort zone can be an intimidating thought. Leaving our comfort zone can be an intimidating thought. ஏனென்றால் நாம் அனைவரும் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன் எதுங்க? நம்முடைய வசதி மண்டலம் எதுங்க? ஏற்கனவே நாம் நன்றாக பழகிவிட்ட காரியங்கள், அதுதான் நமக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிறது. அப்ப யோசித்து பாருங்க. இவர் சொல்கிறாருங்க, ஏன் விசுவாசத்தில் அடியெடுத்து வைப்பது மிகப்பெரிய சவாலா இருக்கிறது? ஏனென்றால் இந்த வசதி மண்டலத்தில் ஏற்கனவே வாழ்ந்துட்டேன். நானும் என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவி என் கணவன் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். எதுக்கு போய் இதில் போய் முதலீட்டு செய்து நம்ம அதை போய் இன்வெஸ்ட் பண்ணி அது திவால் ஆயிடுச்சுன்னா, இருக்கிற பணத்தை அதை போய் போட்டோம்னா
If you don't take the risk, you cannot experience the rescue. ரிஸ்க் எடுக்கலனா தேவனுடைய விடுதலை வராது. ரிஸ்க் எடுத்து வைக்கணும். விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்கணும். வைத்தால் கர்த்தர் கிரியை செய்வார். அவர் சொல்றார், முதலாவது நீ காலை வைன்றார். அதுக்கப்புறம் நான் மற்றதை பார்த்துக்கிறேன். ஆனா காலை வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அவர் சொல்லிட்டார்ப்பா, ஆனா என் காலம் ஆயிடுச்சே, அதான் வைக்க சொல்றாரு. உன் காலை தான் அவர் வைக்க சொல்லணும். அவர் காலை வைக்க முடியும். இருக்கிறீங்களா? ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்களே. சும்பின கைய மனுஷனை பார்த்து என்ன சொன்னாருங்க? என் கையை நீட்டா சொன்னாருங்க. பக்கத்துல இருக்க கையை நீட்டா சொன்னாருங்க. வசனம் பிடிக்கிறீங்க, இப்ப மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. உன் கையை நீட்டு. அப்ப நான் சொல்றேன், உன் காலை வைன்றார். பணத்தை முதலீடு செய்ய சொன்னா செய்ய சொல்லனா எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. நான் சொல்வது தேவன் சொன்ன பிறகு மட்டும் செய்யுங்க. சொன்னது வரைக்கும் காத்துருங்க. ஆனா சொல்லிட்டா விட்டுருங்க. ஆமென். ஒருத்தன் மலையிலிருந்து திடீர்னு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான். கீழே போய் கொண்டிருக்கான். கதறி வந்து இயேசுவே என்னை காப்பாத்துன்னு அப்படியே ஒரு வேர் ஒன்று அந்த அந்த கற்பாறையிலேருந்து வெளியே நீட்டு இருந்தது, அதை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அதை அப்படியே தொங்கினுக்கிறான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். தேவன் அவரை எட்டி பார்த்து அதை விட்டுருந்தார். ஆண்டவரே நீங்க எப்படி சொல்றீங்க? இதை நான் எப்படி விடுது? என்னை கூப்பிட்டல, நான் பார்த்துக்கிறேன், அதை விட்டுருந்தேன். அவர் கீழே பார்த்தாரு. வேற யாராவது இருக்கிறீங்களா? ஏன்னா இவரு இந்த சூழ்நிலைக்கு ஒத்து வர மாட்டார். நம்ம அநேகர் அப்படிதான் செய்யறோம். ஒரு வேர் மாட்டிடுச்சு, கையில பிடிச்சிருக்கணும், கத்துறோம், ஆண்டவரே காப்பாத்து காப்பாற்று காப்பாற்றுன்றோம். அவர் அதை விட்டுருப்பா, நான் பாத்துக்கிறேன்னு. ஆஹா, விட்டா என்ன ஆகுறது? ஆனா சொன்னது யாருங்க? விட்டா அவர் விட சொன்ன, நீங்க விட்டா அவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? வேதமே சொல்லியிருக்கிறது, தம் தேவ தூதர்கள் உங்களை தன் சொன்னாரா இல்லைங்களா? சொல்லிட்டானா செய்வாரா? குதிக்க சொன்னா குதிப்பீங்களா? சரிங்க பாஸ்டர், நீங்க சொல்றது ஓகே. ஆனா இயேசு குதிக்கலையே. சாத்தான் சொன்னானே வசனம் இதெல்லாம் செய்யும், நீ குதிப்பான. ஏன் அவர் குதிக்கல? ஏன்னா சொன்னது யாருங்க? அப்போ ஆதாரம் கரெக்டா சொன்னா நான் குதிச்சிடுவேன். ஆதாரம் பொய்க்காரன், பொய்க்கு தகப்பன், அவன் சொன்னதை நான் செய்வேனா? இப்போ நான் உங்களை பார்த்து குதின்னு சொன்னா நீங்க குதிக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொன்னா நீங்க பாஸ்டர் கூட நம்ப வேணாங்க. ஏன்னா அவரும் நம்ப முடியாது, அவனும் மனுஷர் தான், உண்மையை ஒத்துக்கணும். ஆனா தேவன் சொல்லிட்டா விட்டுடலாம். விளைவு அவர் பார்த்துப்பார். என்ன ஆழம் உங்க பாஸ்டர், நீங்க என்ன பேசினுக்கிறீங்க? அங்க பாத்தீங்களா செங்குத்தா இருக்கிறது, ஒண்ணு குத்திரும். குத்திருச்சுன்னா பரவாயில்லைங்க, குத்தி இந்த பக்கம் வெளியே வந்துடும், வரட்டும், நீங்க சாக மாட்டீங்க. அதாவது அதுல போய் விழுந்து நீங்க சாக மாட்டீங்க. அதுக்குள்ள அவர் தூக்குவார். விடுறதுக்கு நமக்கு மனசு இருக்கா? நம்பிக்கை இருக்கா? தைரியம் இருக்கா? அவருடைய குணாதிசயத்தை நம்பக்கூடியவர்களா இருக்கிறோமா? விடு சொன்னா விடுவேன், வாங்க சொன்னா வாங்குவேன், கொடுக்க சொன்னா கொடுப்பேன், விற்க சொன்ன விற்பேன். எதை செய்ய சொன்னாலும் அவர் சொல்லிட்டு நான் செய்வேன். நான் மீண்டும் அவரை கேள்வி கேட்க மாட்டேன். ஏன் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் விசுவாசம் அடி எடுத்து வைக்க வேண்டும்? ஏன் உங்களை பார்த்து சொல்கிறேன் விசுவாசம் செயல்பட வேண்டும்? பிடிக்கிறேன். Because faith is not, does not sit still. விசுவாசம் அமைதியாக அசையாமல் உட்காராது. விசுவாசம் செயல்படாமல் உட்காராது. Faith does not sit still. விசுவாசம் சுறுசுறுப்பாய் செயல்படும். It is only faith when it is active.
அது விசுவாசமா எப்பொழுது மாறுகிறது? நீங்கள் அதை விசுவாசிக்கிறதை செயல்படுத்தும் போது. கவனிங்க, faith is not paralyzed. விசுவாசம் முடங்கி போன ஒரு காரியம், மன்னிக்கவும். விசுவாசம் முடங்கி போன ஒரு காரியம் அல்ல. faith is not paralyzed. விசுவாசம் முடங்கி போன ஒரு காரியம் அல்ல. விசுவாசம் செயல்படுகின்ற காரியம். தேவ வார்த்தையின் மீது அடியெடுத்து வைக்கிற ஒரு காரியம் தான் விசுவாசம். அப்போ இந்த ஆகாபை பார்த்து வேலைக்காரன் சொல்கிறான், எஜமானன் சொல்லிவிட்டான், மழை வரப்போகுது, வேகமாய் போ, இல்ல மழை உன்னை தடை பண்ணும். அவனும் பாருங்க, இப்போதாவது இந்த மனுஷனுக்கு புத்தி வருது. இவ்வளவு நாள் இவனை சாகடிக்கணும்னு ஆசைப்பட்டவன், ஆனால் இப்போது ஒரு முறையாவது அவன் சொன்னதை கேட்டு வேகமாய் ரதத்துல ஏறி ஓடுறான். இல்லாட்டி இவன் மாட்டிப்பான்ல. அட்லீஸ்ட் அப்பொழுதாவது விசுவாசம் வரும். நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் இப்போதாவது நமக்கு விசுவாசம் வரணும். ரதத்தில் ஏறி அவர் சொன்னதை செய்வோம். ஆமென். விசுவாசம் எழுதிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எப்பொழுதுமே பேசின தேவனுடைய வார்த்தையின் மீது செயல்படும். விசுவாசம் எப்பொழுதுமே பேசின அல்லது சொன்ன தேவனுடைய வார்த்தையின் மீது செயல்படும். Faith always acts on the spoken word of God. Faith always acts on the spoken word of God. தேவனிடமிருந்து ஒரு வார்த்தை கேட்கிற வரைக்கும் விசுவாசம் செயல்படாது. எழுதிக் கொள்ளுங்கள். தேவனிடமிருந்து ஒரு வார்த்தையை கேட்கின்ற வரைக்கும் விசுவாசம் செயல்படாது. Faith will not act until it hears a word from God. Faith will not act until it hears a word from God. கடைசி வாக்கியம். தேவனிடமிருந்து நீங்கள் கேட்காமல் விசுவாசத்தில் செயல்பட்டால் அல்லது நீங்கள் அடியெடுத்து வைத்தால், கவனிங்க, தேவனிடம் இருந்து கேட்காமல் நீங்கள் செயல்பட்டால் அது விசுவாசம் அல்ல, அது ஊகம். When you act or step out without hearing from God, that's not faith, that's presumption. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் என்னை பாதுகாப்பார், ஆகவே இந்த 120 கிலோமீட்டர் ஓடுற கார் என்னை ஒன்றும் பண்ணாது, நான் அதுக்கு முன்பாக போய் நிற்கிறேன் என்று சொல்லி நீங்க போய் நின்னீங்கன்னா, இன்பமா ஈற்றிலே உங்க உங்க வாழ்க்கையில நாங்க பாட வேண்டியதா இருக்கணும். ஏன்? அது விசுவாசம் அல்ல, அது ஊகம். ஏன்னா கர்த்தர் சொல்லல, நீ போய் பஸ்ஸுக்கு முன்னாடி நில்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கும் போது உடனடியாக விசுவாசம் செயல்படும். Faith only responds to the word of God. Amen. Hallelujah. மேற்கொண்டு அடுத்த வாரத்தில் பார்ப்போம். யாவரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு கர்த்தாவே நீர் பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தை எங்களுடைய உத்தரவாதம் ஐயா. இந்த வார்த்தை எங்களுடைய ஔஷதம், இந்த வார்த்தை எங்களுடைய சுகம், வார்த்தை எங்களுடைய வெற்றி, இந்த வார்த்தை எங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வார்த்தை எங்களுடைய அற்புதம், உங்களுடைய வார்த்தை எங்களுடைய அடையாளம், இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய சகலமாய் இருக்கிறதப்பா. எங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வார்த்தை. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தை கொடுத்தபடினால் நமக்கு நன்றி. அந்த வார்த்தையில் இருக்கிற உள் அர்த்தங்களை காணும்படியாக எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்திரே, எங்கள் மனக்கண்களை திறந்திரே. நன்றி அப்பா. பார்த்துட்டோம், வெளிப்பாடு பார்த்து விட்டோம், சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம். இனி அப்பா விசுவாசத்தில் அது ஆண்டவரே நாங்கள் அடியெடுத்து வைப்போம். விசுவாசத்தில் ஆண்டவரே பேசப்பட்ட வார்த்தைக்கு, சொன்னப்பட்ட வார்த்தையின் மீது நாங்கள் செயல்படுவோம் அப்பா. விசுவாசத்தை கொண்டு செயல்படுவோம். எங்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசிகளாய், பிள்ளைகளாய் மாற்றும் ஐயா.
இங்க இருக்கிறவர்கள் ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவரே மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்தபடினால் நமக்கு நன்றி. மாபெரும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுயா. ஆவிக்குரிய மண்டலத்தில் கர்த்தாவே மாற்றங்கள் நான் காண்கிறேன், மாற்றங்கள் நான் உணர்கிறேன், மாற்றங்கள் நான் விசுவாசிக்கிறேன். மாபெரும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதையா, அதை வெளிப்படுத்துகிறபடினால் நமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மீது, ஒவ்வொரு ஆண்டவரை தாழ்த்தப்பட்ட தலையின் மீது கர்த்தருடைய கரம் எறுகிறதை நீர் வெளிப்படுத்துகிறபடினால் நமக்கு நன்றி. ஒவ்வொரு தலையின் மீது, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் மீது, ஒவ்வொரு பிள்ளையின் மீது, ஒவ்வொரு குழந்தையின் மீது உங்களுடைய கரம் இருக்கிறபடினால் நமக்கு நன்றியா. நன்றி. பேர் பேர அவர்களை ஆசீர்வதித்தருளும், குடும்பம் குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதித்தருளும், ஒரு சபையாய் எங்களை ஆசீர்வதித்தருளும், தேவனுடைய குடும்பமா எங்களை ஆசீர்வதித்தருளும். அப்பா, உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் சொன்னால் மட்டும் போதாது, உம்மை போல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்து கர்த்தரை துதித்து நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமென்.